வணக்கம் நண்பர்களை, உணவூட்டும் தோட்டத்திற்கு மீண்டும் உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி காலையில் தோட்டத்தில் நானும் டிவினாவும் காலையில் தோட்டத்தில் என்னென்ன இருக்குன்னு பார்க்குறதுக்கு போகும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா அங்கே கேரட் நிறைய விளைஞ்சிருந்துச்சு. சடனாக டிவினா போயிட்டு மொத்த கேரட்டையும் பிடிங்கின்னு வந்துடுச்சுங்க. இந்த கேரட்டு ஃபுல்லாக நான் எடுத்துன்னு போயிட்டு பச்சையாக சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துன்னு போயிட்டாங்க. அந்த கேரட்டை பறித்து முடிச்சோடனே நம்ம தோட்டத்தில் இருக்க தக்காளிகளுக்கெல்லாம் பறிக்கிறதுக்கு போயிட்டாங்க. டிவினா என்ன அதிசயம் தெரில, இன்றைக்கி காலையிலேயே தோட்டத்துக்கு வந்து கேரட்டு அறுவடை செய்கிறது என்ன, தக்காளி அறுவடை செய்கிறது என்ன அப்படின்னு டிவினா ஒரே கூத்தாக சுற்றிட்டுருக்காங்க. இன்றைக்கான தக்காளி அறுவடை பார்த்திங்கனாக்கா ஒரு கை முழுக்க டிவினாவோட கை முழுக்க வந்திருக்கு. இவ்வளோ தான் இன்றைக்கான தக்காளி அறுவடை. இது இன்றைக்கி நைட்டு வரையும் தாங்கும். அடுத்ததாக கத்திரிக்காய் அறுவடை பண்ணலான்ட்டு கத்திரிக்காய் பக்கம் போனாங்க. அங்கே போனாக்கா நிறைய காய்கள் இப்போ தான், நிறைய செடிகள் இப்போ தான் வந்து பூ எடுத்திருக்கு. அதே போல் நிறைய முள் கத்திரிக்காய்லாம் இப்போ தான் பிஞ்சுகளில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்திருக்கு. ஸோ இது சரியான அறுவடை டைம் இல்லாததால் கத்திரிக்காய் வந்து இந்த டைம் எதுவும் அறுவடை பண்ணலை. அவங்களும் அந்த பாத்தி முழுக்க எதனா கத்திரிக்காய் கிடைக்குமான்னு பார்த்துட்டு போயிட்டு கடைசியாக பாய் சொல்லிட்டு போயிட்டாங்க. அடுத்த பதிவில் கத்திரிக்காய் அறுவடை